Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் திருச்சியில் 12 மையங்களில் 6000க்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். விவரங்களை செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். தீபன், தற்போது நீங்கள் இருக்கும் மையங்களில் ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? கள விவரம். வணக்கம் பரஸ். நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறவுள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டு சுமாராக 23 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். நிலையில் திருச்சியை மாவட்டத்தை பொறுத்தவரை 6688 மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை இன்று எழுத உள்ளார்கள். அதற்காக திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 12 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பிஷப் கல்லூரி, அப்புறம் தந்தை பெரியார் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் அந்த மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் 1:30 மணிக்குள் இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். குறிப்பாக செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே அந்த நீட் தேர்வு எழுதுவதற்கான அந்த ஹால் டிக்கெட்டை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அதே போன்று பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆதார் அட்டை மற்றும் பேன் கார்டு உள்ளிட்ட அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற அட்டைகளை கையில் வைத்திருக்க வேண்டும். அதை முழுமையாக சோதனை செய்த பிறகே மாணவ மாணவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் ஆண்கள் என யாராக இருந்தாலும் சாதாரண செப்பல்கள் அணிய வேண்டும். அது குறிப்பாக பெண்கள் தோடு, கம்மல் மற்றும் மூக்குத்தி, மோதிரம், வளையல், கொலுசு போன்ற எந்த ஒரு பொருளும் அணிந்திருக்க கூடாது. அதே போன்று தலையில் ஹேர்பின் மற்றும் ரிப்பன் போன்ற எந்த ஒரு பொருளும் அணிந்திருக்க கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக 11 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் முன்கூட்டியே வந்து இந்த சோதனை முழுவதும் உட்பட்டு ஒத்துழைப்பு கொடுத்த பிறகு அந்த தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும் என நீட் தேர்வு தரப்பில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து நம்மிடையே பேசியிருக்கிறார் துறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். சார் வணக்கம். உங்க மகள் இப்போ வந்து நீட் தேர்வு எழுத வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் எழுத போறாங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியது. ஒரு 45 நாள் இப்போ அந்த 1 மாதம் அளவில் தான் எக்ஸாம் முடிஞ்சு +2 எக்ஸாம் முடிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது. நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து நாங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கு வசதி இல்லாததான் நீட் தேர்வில் எழுதி 7 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கு. ஆனால் 7.5 கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த இது வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் துறையூர்லேருந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் இங்கே பஸ் வசதி இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் இந்த தந்தை பெரியார் காலேஜுக்கு வர வேண்டியதாக இருக்குது. போதுமான பேருந்து வசதி கிடையாது இங்கே. இன்னும் பஸ் அதிகமாக விட்டால் பரவாயில்ல. எல்லாமே நடந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால வெயிலில் நடந்து வர முடியல. அந்த டைமுக்கு வர முடியாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பேருந்து அதிகமாக விட மாதிரி கேட்டுக்கிறோம். அதாவது இந்த நீட் தேர்வு, அதாவது மருத்துவ படிப்பு என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை மருத்துவத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த 6 மாதம் 1 வருடமாக இந்த நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று இன்று அந்த தேர்வு எழுதுவதற்காக தங்களுடைய குழந்தைகள் அழைத்து வந்துள்ளார்கள். ஆனால் அவர் வரக்கூடிய மக்களுக்கு போதுமான பேருந்து வசதிகளை இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என ஒரு குற்றச்சாட்டுகள் உள்ளது. குறிப்பாக இந்த நீட் தேர்வு என்பது 13 மொழிகளில் தமிழ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி, தெலுங்கு, பஞ்சாபி உள்ளிட்ட 13 மொழிகளில் இந்த நீட் தேர்வு நடைபெற உள்ளது. குறிப்பாக 180 கேள்விகள் கேட்கப்படும். 180 ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் என 720 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ளது. சரியாக 2 மணி அளவில் இந்த தேர்வு தொடங்கும். அதிலிருந்து 5:20 நிமிடங்களுக்கு வரை இந்த தேர்வு நடைபெறும். சுமாராக 3 மணி நேரம் 20 நிமிடம் இந்த நீட் தேர்வானது நடைபெறும். அதற்கான முன்னேற்பாடுகளை தற்போது செய்து வருகிறார்கள் காவல்துறை மற்றும் இந்த தேர்வுத்துறை பணியாற்றக்கூடிய அதிகாரிகள். இந்த தேர்வு மையத்திற்கு உள்ள செல்லக்கூடிய மாணவ மாணவிகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே இந்த தேர்வு மையத்திற்குள் உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் அந்த 1:30 மணிக்குள் அனைவரும் வர வேண்டும். அதற்கு பின்பு யார் வந்தாலும் இந்த தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படும். ஆகையால் ஏற்கனவே அறிவுறுத்தபடி மாணவ மாணவிகளோ அவர் பெற்றோர்களோ முறையாக அந்த நீட் தேர்வு தெரிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். களத்தில் இருந்து விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன்.